கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த மாதத்திற்காய் நன்றி தகப்பனே. இந்த வேளையிலும் இந்த கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை மன்னித்து சுத்திகரித்து உடைய வல்லமையினால நிரப்பி எங்களை நடத்தும்படி ஜெபிக்கிறேன். எங்களோடு கூட பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த மாதம் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்தை காண செய்த தேவனுக்கு கொடாக்கடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இயேசு அன்பானவர் ஊழியத்தின் சார்பாக உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தில் தேவன் நம்மோடு இடைப்பட்ட வார்த்தை, நான் உன்னை தப்புவிப்பேன். ஆமென். பிரியமானவர்களே, இனிமேலும் நான் உன்னை ஏந்தி சுமந்து தப்புவிப்பேன் என்று கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஏசாயா 46 அதிகாரம் 4வது வசனம் நாம் படிப்போம். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். ஹல்லேலூயா. முதலாவதாக இந்த வசனத்தின் பின்பகுதியில நான் பார்க்கும்போது, இனிமேலும் நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்ற 3 விதமான ஒரு பாதுகாப்பை கர்த்தர் இந்த இடத்துல நமக்கு வெளிப்படுத்துகிறார். இனிமேலும் செய்வேன் என்று எதிர்காலத்தை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் உரைக்கிற ஆண்டவராகிய தேவன் இந்த இடத்துல எதிர்காலத்துக்கு மட்டும் கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிற தேவன் அல்ல. ஆரம்பத்திலிருந்து அவர் நம்மை எப்படி காப்பாற்றினார் என்று அந்த முந்தின வசனத்துல வாசிக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், இனிமேலும் என்ற இந்த வார்த்தைக்கு முன்பாக நான் வாசிக்கும் போது, இதுவரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன் என்று வசனத்தை நான் வாசிக்க முடியும். நான் அப்படி செய்து வந்தேன் என்று அந்த முன்பாக பகுதியில எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி செய்து வந்தாராம்? இப்பொழுதும் நான் காப்பாற்றுவேன் என்று சொன்ன தேவன், இது முன்பாகவும் அப்படியே நான் உங்களை காப்பாற்றினேன், நான் சொன்னது செய்தவர் என்று அந்த இடத்துல வெளிப்பாடுகளை நாம் பார்க்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி இதுக்கு முன்பாக நம்மை முதலாவது கர்த்தர் காப்பாற்றினார் என்று வாசிக்கும் போது, இதற்கு முன்பாக இருக்கிறதான 3வது வசனத்துல பின்பகுதியில நாம் வாசிக்கும் போது, தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தப்புவித்தேன். ஹல்லேலூயா. ஆம்பிரியமானவர்களே, முதலாவதாக தாயின் கற்பத்தில் உருவான நாள் முதல், அவருடைய கற்பத்தில் அந்த தோன்றின நாள் முதல் நான் உங்களை ஏந்தினேன், தாங்கினேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாய் நம்ம கற்பத்துல உருவாகும் போதே அந்த குழந்தைய கற்பத்திலே ஏந்துகிறார்கள். அதற்கு பின்பாக வயிற்றிலே வைத்து அதை தாங்குகிறார்கள். அது பிரசவிக்கும் வரைக்கும் அதை காப்பாற்றி வருகிறார்கள் என்று நாம் பார்க்க முடியும். ஆனால் நம்மை படைத்த தேவாதி தேவனோ, தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை நான் அறிந்து கொண்டேன், உள்ளங்கையிலே உன்னை நான் வரைந்து, உள்ளங்கைகளினாலே உன்னை நான் தாங்குகிறேன் என்று நம்மை படைத்த தேவாதி தேவன் ஒரு தாயை போல நம்மை தேற்றுகிறவராய், தந்தையை போல நான் உங்களை சுமந்து வந்தேன் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளை நாம் பார்க்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில குழந்தை பருவம், இளமை பருவம், முதுமை பருவம் என்று 3 பருவங்கள் இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே இந்த உலக தோற்றத்தில் முதலில் இருந்து இந்த தாயின் கருவிலே உருவாகின நாள் முதற்கொண்டு நாம் இளமை பருவத்துக்கு முன்பாக இருக்கிறதான அந்த குழந்தை பருவத்திலே தேவன் நம்மை ஏந்துகிறவராய், தாங்குகிறவராய் இருக்கிறார், தப்புவிக்கிறவராகவும் இருக்கிறார் என்பது முற்றிலும் உண்மையாய் நாம் காண முடியும். ஏனென்றால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு எத்தனையோ சாட்சிகளை நாம் பார்க்க முடியும் இல்லையா? குழந்தை வயிற்றுல உருவாயிருக்கும் போதோ அதற்கு முன்பாகவோ அந்த குழந்தையை தடுப்பதற்கு அநேகர் முயற்சி செய்வதை நாம் பார்க்க முடியும். ஏன், என்னுடைய மகன் வயிற்றிலே நான் இருக்கும்போது கூட சிறு பிள்ளையாய் 19 வயது நான் இருந்ததுனாலே என் குடும்பத்தில் உள்ளவர்கள் மெதுவாக பிள்ளை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி அதை அழித்து போடுவதற்கு மாத்திரை வாங்கினார்கள், மாத்திரை வாங்கி கொடுத்தார்கள். ஆனால் ஒரு லீடர்ஸ் மீட்டிங்ல நான் போய் அட்டன் பண்ணும்போது அங்கிருந்து தேவனுடைய தாசர் மூலமாக தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை இழக்க பார்க்கிறீர்களா, வேண்டாம் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை எனக்கு நேராய் வந்தது. அதன் பிறகு கருவிலே அந்த குழந்தையை அழிக்காமல் இந்த மாத்திரையை தூக்கி தூரெறிந்து விட்டு, இது தேவனுடைய பிள்ளை, தேவனுக்குரியது என்று ஒப்பு கொடுத்து அன்று நான் செபித்தேன். என் மகனை கர்த்தர் அப்படியாய் கற்பத்திலே பாதுகாத்தார். இனி எத்தனையோ சாட்சிகளை
நீங்க பார்த்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒருவேளை இப்படிப்பட்ட சாட்சிகள் உங்களுக்கும் நிச்சயமாய் இருந்திருக்கும் என்றால் ஆமேன் என்று கர்த்தருக்கு முன்பாக நன்றி என்று சொல்லுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கற்பத்திலே நம்ம ஏந்தி சுமந்து தாங்கி தப்புவிக்கிற தேவன். அது மாத்திரமல்ல, இரண்டாவதாக அந்த குழந்தை பிறந்து வளர்ந்து இளமை பருவம் வரைக்கும் எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், பலவீனங்கள் மத்தியிலும் தேவன் பெற்றோர்களை வைத்து நம்மை பாதுகாப்பது மாத்திரமல்ல, அவரும் நம்மை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அந்த மரண தருவாயிலிருந்தும் என்னை தப்புவித்தார். ஒரு நாள் திடீரென்று வயிறு ஊதி வாந்தி பேதி எடுத்து கண்ணெல்லாம் அதாவது சுயநிலவை இழந்து அப்படிப்பட்ட போராட்டத்திலே ஒரு வயது குழந்தையாக நாம் இருக்கும்போது என் மாமாவும் பாட்டியும் கிராமத்துல இருந்து கையில தூக்கி வைத்தவர்களாய், எங்க அப்பா பாம்பேல இருந்ததுனால அவர்கிட்ட என்ன பதில் சொல்ல முடியும், குழந்தை இறந்து போகிற சூழ்நிலை இருக்கிறதே என்று சொல்லி அழுது கொண்டு தூக்கி 1 கிலோமீட்டர் ஓடினார்களாம். அங்கே போய் அவன் வைத்தியர்கிட்ட கொடுத்து அதை பார்க்கும்போது தலையில தட்டி அந்த குடலேத்தமா ஏதாவது தொக்கம் எடுக்குதுன்னு சொல்லுவாங்க. அதை ஏதோ செய்யும் போது இவ்வளவு பெரிய பாக்கு நல்ல பூ போல மலர்ந்தது, கீழே விழுந்ததாம். அதற்கப்புறம் எனக்கு உயிர் வந்தது என்று சொல்லுவார்கள். என்னுடைய பூட்டியானவள் பாக்கு வைத்து இடித்து கொண்டு இருக்கும்போது, வெத்தலை பாக்கு இடிக்கும் போது அது கீழே விழுந்திருக்கு. 1 வயது குழந்தை நான் விளையாடு கொண்டிருக்கும் போது அதை எடுத்து வாயில போட்டதுனால, குடல்ல அடைத்து விட்டதுனால அப்படிப்பட்டதான ஒரு மரண சூழ்நிலை எனக்கு வந்தது. கர்த்தர் அந்த நாளிலிருந்து என்னை பாதுகாத்தார். இப்படியாய் கர்த்தர் தாயின் கருவிலே நம்மை பாதுகாக்கிற தேவன். இந்த பூமியிலே வந்த பிறகும் கர்த்தர் ஏந்தி சுமந்து தப்புவிக்கிற தேவனா இருக்கிறார். இப்படிப்பட்ட போராட்டத்திலிருந்து உங்களுக்கும் கர்த்தர் நிச்சயமாய் காப்பாற்றி இருப்பார். அதற்கு ஆமேன் என்று சொல்லுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இளமை பருவத்தில் கூட பார்க்கும்போது எத்தனையோ காரியங்களிலே நாம் தேவன் சாட்சியா நிறுத்தி இருக்கதை நாம் பார்க்க முடியும். 12ஆம் வகுப்பு படிக்கும்போது என்னுடைய மகனுக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆனது. அவன் இரவு பொழுதிலே நான் ஆம்புலன்ஸ்ல வைத்து மயக்க நிலையிலே நான் அழுது கொண்டு, ஆண்டவரே இது உம்முடைய பிள்ளை, நீர் இவனை மரணத்திலிருந்து தப்புவிக்க வேண்டும் என்று நான் அழுது கொண்டு செபித்து கொண்டு நான் போனேன். கர்த்தர் அதிலிருந்து அவனை பாதுகாத்தார். இந்த தாடையில எலும்பெல்லாம் சிறிதாய் கீறல் விழுந்தவனாய் கையில கட்டு போட்டு கொண்டு 40 நாள் வெறும் ஒரு டியூப் மூலமா அவனுக்கு சாப்பாடு லிக்விட் ஃபுட்டு கொடுக்குற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு கட்டு பலவீனத்தோடு கூட அவன் 12th எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணான். கர்த்தர் இப்படியாய் அவனை மரண தருவாயிலிருந்து பாதுகாத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனையோ காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம். குழந்தை பருவம், இளமை பருவம் என்று மட்டுமல்ல, இன்றைக்கும் நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு பருவத்திற்கு அடுத்து முதிர் வயது வரைக்கும் ஒரு பருவம் உண்டு. அந்த நாட்களில் கூட பார்க்க போனா எத்தனையோ பெரியவர்கள் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். பலவீனங்கள், வியாதிகள், மரண தருவாயிலே கர்த்தர் நம்மளை பாதுகாத்து தப்புவிக்கிறவரா இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இன்றைக்கும் என்னுடைய குடும்ப சூழ்நிலையிலே என் பிள்ளைகளும் நானும் கணவரும் பலவிதமான காரியங்களில் தப்புவித்து கர்த்தர் எங்களை கொண்டு வந்தாலும் சிலருடைய செய்வினையினால் நான் பாதிக்கப்பட்டேன். கால் நடக்க முடியாத அளவுக்கு ஒரு பெண் எனக்கு செய்வனை செய்தார்கள். அதை கர்த்தர் வெளிப்படுத்தி அந்த கட்டுகளை உடைத்து நான் மீண்டும் எழுந்து நடந்து கர்த்தருக்கென்று இன்று ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இப்படி எத்தனையோ சாட்சிகள் உங்களுக்கும் இருக்கும். கர்த்தருக்கு ஆமேன் என்று சொல்லி நன்றி சொல்லுங்க. இப்படிப்பட்ட சாட்சிகளை ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த வசனத்தை இருப்பது போல கர்த்தர் நம்மை ஏந்தி சுமந்து தப்புவிக்கிறாராம். என்றைக்கு தாயின் கருவிலே உருவான நாள் முதல் எப்பொழுது பாதுகாக்கிறாராம் இனிமேலும் என்று நம் வசனத்தை பார்க்கும்போது, இனி நம்ம வாழ்க்கையில அடுத்த நிலைமையிலும் அதை செய்கிறார் என்பதை இதே 46 வசனத்துல முன்பகுதியில நாம் வாசித்து அறிந்து கொள்ள முடியும். ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்கிற தேவன் முதலாவது தாயின் கருவிலே உருவான நாள் முதல் இந்நாள் வரைக்கும் உங்களுடைய சூழ்நிலைகள், உங்கள் வயது, வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறதோ அந்த நாள் வரைக்கும் இதை நம்மை செய்தார். என்ன செய்தார்? நம்மை சுமந்தார், தப்புவித்தார், நம்மளை தாங்கினார். இனிமேலும் நம் வாழ்நாள் கடைசி வரைக்கும் அதை நான் செய்வேன் என்றுதான் கர்த்தர் இந்த இடத்துல வாக்கு கொடுக்குத நாம் பார்க்க முடியும். அதே 46 4வது வசனத்துல முன்பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன் என்று எழுதப்பட்டிருக்கதான் வாசிக்க முடியும். ஆம் பிரியமானவர்களே, இனிமேலும் ஒவ்வொருடைய சூழ்நிலைய வாழ்க்கையிலும் கடைசி உயிருள்ள வரைக்கும், நரை வயது முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இனிமேலும் நான் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று. ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும்
என்றும் மாறாதவரா இருக்கிறார். ஹalleluya. தேவன் அப்பா அவர் கடந்த காலத்துக்கு மாத்திரமல்ல, நிகழ்காலத்துக்கு மாத்திரமல்ல, எதிர்காலத்துக்கும் நம்முடைய தகப்பனா இருக்கிறார், நம்முடைய தாயா இருக்கிறார், நம்ம ஏந்தி சுமந்து தப்புவிக்கிற நல்ல தெய்வமா இருக்கிறார். ஹalleluya. அப்படிப்பட்ட தெய்வத்துக்கு நம்மை அர்ப்பணம் செய்வோமா? நான் ஏந்தி சுமந்து தப்புவிப்பேன் என்று கர்த்தர் இந்த வார்த்தையை யாருக்கு சொல்லுகிறார் என்று நாம் பார்க்கும்போது, ஏசாயா 46ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல முன்பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனமாகிய தேவனுடைய ஜனம் தேவனுக்கு பிரியமில்லாத விக்கிரக ஆராதனைகளை செய்தபடியினாலே தேவனுடைய கோபம் அங்கே இறங்கினது. அவர்கள் அநேகர் சிறைபிடிக்கப்பட்டு போனார்கள், கொள்ளை நோயாய் இறந்தார்கள், பட்டயத்தால் மடிந்தார்கள், சிதறடிக்கப்பட்டார்கள். மீதியாய் இருக்கப்பட்ட ஒரு சில கூட்டத்தை பார்த்துதான் கர்த்தர் இங்கே சொல்லுகிறார், மீதியாகிற என் ஜனமே எனக்கு செவி கொடு என்று. என்ன செவி கொடுக்க வேண்டுமாம்? ஆண்டவர் ஒரு வியாகுலத்தோடு கூட அந்த இடத்துல சொல்லுகிறார், நான் தாயின் கருவிலே உருவாகும் முன்னே உங்களை தாங்கினேனே, இனிமேலும் நான் உங்களை தாங்குவேன். எனக்கு செவி கொடுங்க, நான் சொல்றதை கேளுங்க, என்னை பின்பற்றி வாங்க, என்னை மாத்திரம் தேடுங்கள் என்று சொல்லி அன்பான தேவனுடைய குரல் இங்கே கேட்பதை நாம் பார்க்க முடியும். இதை கேட்டுக்கொண்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் அந்த குரல் உங்களுக்கு நேராய் வருகிறது. ஆமேன், ஹalleluya. உங்களை தாயின் கருவிலே உருவாகும் முன்னே தெரிந்து கொண்டவர், உள்ளங்கையில் வரைந்தவர், உங்களை பேச சொல்லி அழைத்தவர், உங்களை வலது கையில வைத்து தாங்குகிறவர். அவர் சொல்லுகிற அந்த சத்தத்தை, உங்களோடு பேச விரும்புகிற அவருடைய குரலை நாம் கேட்கும் போது, அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அவருடைய செவி சாய்க்கும் போது கர்த்தர் அதை செய்கிறவரா இருக்கிறார். ஹalleluya. கடைசியாக மீகா 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்கும் மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், அவருடைய நீதியை பார்ப்பேன். ஹalleluya. ஆம்பிரியமானவர்களே, இந்த இடத்துல ஆண்டவரிடம் தேவனுடைய பிள்ளைகள் ஒரு சொல்லுகிறதான வார்த்தையை பார்க்கீங்கன்னா, அதே வார்த்தையை ஆழ்கிற இஸ்ரவேலர்களாகிய இன்றைக்கு நாம் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். என்ன வார்த்தை? முதலாவது, ஆண்டவரே, நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று அனைவரும் தேவனிடத்தில் நாம் செய்த பாவத்தை ஒத்துக்கொண்டு மன்னிப்பு கேட்டு அதிலிருந்து விடுதலையாக நாம் விரும்புவோம் என்றால், இரண்டாவதாக சொல்ல வேண்டும், அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிப்பார், அது வரைக்கும் அவருடைய கோபத்தை நான் சுமப்பேன் என்று நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் செய்த பாவம், நம் முன்னோர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் நம் தலைமுறைகள் சாபத்தினால் வியாதியினால கட்டப்பட்டவர்களாய், தேவனுடைய கோபத்தை சுமக்குகிறவர்களாய் சிலருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் காணப்படலாம். அவருடைய பாவம் 4 தலைமுறைக்கு சாபமாய் மாறும் என்று வேதம் சொல்லியிருக்கிறது போல, இன்றைக்கும் 4 தலைமுறைகள் சாபத்தில் இருப்பதை நான் கண்கூடாக பார்க்கிறோம். நம் குடும்பங்களிலே அது நடந்து வருகிறது. அப்படிப்பட்ட சாப கட்டுகளில் இருந்து என்னுடைய குடும்பத்தையும் கர்த்தர் இந்த நாளிலே விடுதலையாக்கி கொண்டே வருவதை நான் உணர்ந்தவளாய் உங்கள் முன்பாக சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய கோபம் சில நாட்கள் நாம் சுமந்து கொள்ளுதான் ஆக வேண்டும். ஆனால் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய கோபமோ ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ இரக்கமோ நித்திய கிருபையுடன் நமக்கு இரக்கம் பண்ணுகிற தேவன். அவருக்கு முன்பாய் அவருடைய இரக்கங்கள் பெரிதாய் இருக்கிறபடியினாலே அவர் தயவு நிச்சயமாய் கிடைக்கும். நாம் தேவனிடத்தில் நம்மை அர்ப்பணித்தவர்களாய் விசுவாசத்தோடு கூட நாம் சொல்ல வேண்டிய 3வது ஒரு வார்த்தை, அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், அவருடைய நீதியை பார்ப்பேன் என்று. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை பாவம் செய்ததுனாலே ஒருவேளை இருளிலே இருக்கலாம், நம் சந்ததிகள் இருளிலே இருக்கலாம். ஆனால் தேவனை அறிந்து கொண்ட பிள்ளைகள் செய்ய வேண்டியது, தேவன் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், அவருடைய நீதியை பார்ப்பேன் என்று நீங்கள் உற்சாகமாய் விசுவாசம் உள்ளவர்களாய் ஆவியில நிறைந்தவர்களாய் இந்த வார்த்தையை அறிக்கை செய்து தேவனிடத்திலிருந்து எதிர்பார்ப்பை பெற்ற கொண்ட ஜனமாய் நீங்கள் இருக்கும்போது நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில தேவனது நீதியை செய்கிறவராய் இருக்கிறார். அந்த நீதியை நாம் பார்க்க முடியும். கர்த்தர் நமக்கு நியாயம் செய்வதை பார்க்க முடியும். என்ன நியாயம் செய்வார்? மகளே, நீ பயப்படாதே, இந்த இருளிலிருந்து உன்னையும் குடும்பத்தையும் தேசத்தையும் விடுதலையாக்க நான் இருக்கிறேன் என்று தேவனுடைய சத்தம் உங்களுக்கு நேராய் வரும். பிரியமானவர்களே, எத்தனையோ தரிசனங்கள் சொப்பனங்கள் மூலமாய் கர்த்தர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை எனக்கு பேசினது உண்டு, எனக்கு வெளிப்படுத்தினது உண்டு. கர்த்தர் அப்படிப்பட்ட இக்கட்டுகளில் இருந்து என்னையும் குடும்பத்தையும் காப்பாற்றின சாட்சிகள் ஏராளமாய் உண்டு.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நான் வாழ்க்கையில இப்படி ஆயிட்டனே, என் குடும்பம் இப்படி ஆகிவிட்டதே, எதிர்காலத்துல என்ன நடக்குமோ, என்ன செய்ய போறேனோன்னு சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களா? தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேராக தான் வருகிறது. ஏசாயா 41 10வது வசனத்திலே இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறார் அல்லவா? அந்த வார்த்தைகளை பிடித்து கொள்ளுங்கள். அவர் வலது கரத்தினாலே உங்களை தாங்குகிறவர் யாருமில்லை என்று சில நேரங்களிலே நான் தனியாக இருளிலே நடந்து கொண்டிருக்கிறேனே, என்னையும் மற்றவர்கள் என் குடும்பத்தையும் தப்புவிக்கிறதுக்கு யாரும் இல்லையே என்று அழுத நாட்கள் உண்டு. நான் இருக்கிறேன் என்று அவருடைய வலது கரம் என்னை தாங்கி தப்புவித்தது உண்டு. இந்த நாளிலும் அதே வலது கரம் நான் உங்களை தாங்குவேன் என்று சொல்லி உங்களுக்கு நேராய் நீட்டுகிறது. உங்களையும் வாழ்க்கையும் குடும்பத்தையும் தேவனிடத்தில் அர்ப்பணம் செய்யுங்க. அவருடைய வலது கரம் உங்களை தாங்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இனிமேலும் நான் தாங்குவேன், நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்ன தேவன் நிச்சயமாய் இந்த மாதத்திலே உங்களுக்கு அதை செய்வாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து ஒரு சின்ன ஆட்டுக்குட்டிய கையிலே வைத்திருப்பது போலவும், சில நேரங்களில் தோளில் சுமப்பது போலவும், அவருடைய கீழே அநேக ஆடுகள் இருப்பது போல, ஒரு மந்தை மேய்க்கிறவரை போல என் மேய்ப்பர் என்று சொல்லி சில படங்கள் வரையப்பட்டிருப்பதை அநேகர் நீங்கள் பார்த்திருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு படத்தை ஒரு சகோதரி பார்த்துவிட்டு அவருடைய அங்க இருக்கிறதான ஒரு ஃபாதர் கிட்ட கேட்டாங்களாம். ஃபாதர், அந்த இயேசு கிறிஸ்துவுடைய கையில இருக்கிற அந்த ஆட்டுக்குட்டியை பாருங்களேன், எவ்வளவு அழகா இருக்கு, ஆண்டோடைய அணைப்புல இருக்கு, ஆண்டவர் பக்கத்துல இருக்குது இல்லையா, மார்போட அணைச்சு வச்சிருக்கிறாரே, தோல்ல சுமந்துட்டு இருக்கிறாரே, இந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சா எப்படி நல்லா இருக்கும் இல்லையா? நானும் அந்த ஆட்டுக்குட்டியை போல நான் இருக்க விரும்புறேன், அவர் அருகில இருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் அல்லவா அப்படின்னு சொல்லி இந்த சகோதரி சொன்னார்களாம். அப்போ ஃபாதர் அதற்கு பதில் சொன்னார்களாம், வேண்டாம் மகளே, அவருடைய கைகளிலும் தோளிலும் இருக்கிறதான அந்த ஆட்டுக்குட்டியின் நிலைமை என்ன தெரியுமா? இந்த ஆட்டுக்குட்டி அவருடைய மந்தையை விட்டு வெளியே சென்றதுனால அது விழுந்து அடிபட்டு கால் உடைந்து போனது. இன்றைக்கு அவர் அதை கட்டி நடக்க முடியாத சூழ்நிலையில அவர் அதை ஏந்தி தோளிலே சுமந்து அந்த பொல்லாத மரணத்திலிருந்து தப்புவித்து அந்த ஆட்டுக்குட்டியை வைத்திருக்கிறார். ஆனால் கீழே இருக்கிற ஆடுகளோ மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு சரியான பாதையிலே அவருக்கு பின்பாக சென்று கொண்டிருக்கிறது. ஆகவே மந்தையில் இருக்கிற அந்த ஆட்டை போல நீ இருக்க வேண்டும் என்பதாய் விருப்பம் கொள் மகளே. அந்த ஆட்டுக்குட்டியை போல உன் வாழ்க்கை இருக்கக்கூடாது என்று சொன்னாராம். அதை கேட்டுக்கொண்டு அப்படியாய் உள்ளம் உடைந்தவர்களாய் தேவனிடத்துல தன்னை அர்ப்பணித்தார்களாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க யாரா இருந்தாலும், நம்ம அவர் சத்தத்தை கேட்டு அவர் பின்பாக செல்கிறதான அவர் மந்தையில் உள்ள ஒரு ஆட்டை போல இருக்கிறோமா, இல்ல அடிபட்டு உடைப்பட்டு அவர் கரங்களிலே தூக்கி கொண்ட ஒரு ஆட்டுக்குட்டியை போல உன் நிலைமை இருக்கும் என்றால் இன்றைக்கே நீங்கள் ஒப்பு கொடுங்க. அவர் நிச்சயமாய் உங்களை சுமந்து ஏந்து தப்புவிக்கிற தேவன். அதை உங்களை நிச்சயமாய் கர்த்தர் இந்த மாதத்திலே அப்படிப்பட்ட பாதுகாப்பை உங்களுக்கு கொடுத்து இனிமேலும் உங்களை நடத்த அவர் வல்லமையுள்ளவர் தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 7வது மாதத்திலே பரிபூரணமான அந்த பாதுகாப்பு உன்னதத்தின் தேவனிடத்திலிருந்து இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாய் கிடைக்கும். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இனிமேலும் நான் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்ன தேவன் தாயின் கருவிலே உருவாக நாள் முதல் இந்நாள் வரைக்கும் நான் செய்தேன், இனியும் கடைசி முதிர் வயது வரைக்கும் அதை நான் செய்வேன் என்று கர்த்தர் இந்த நாளிலே உங்களை வாக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுக்கு பிரியமானவர்களாய் அவர் பாதத்திலே உங்களை அர்ப்பணம் செய்யுங்க. கர்த்தர் இந்த மாதத்திலே அப்படிப்பட்ட பெரிய பாதுகாப்பை கொடுத்து உங்களையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவர் மகிமைப்படுவாராக. நாம் செபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆமென் ஆண்டவரே. ஏசாயா 46 வசனத்திலே பேசின வார்த்தையின்படி இனிமேலும் நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அதை செய்து வருகிற தேவன் இனியும் நீ செய்வீர் என்று நாங்கள் விசுவாசித்து எங்களை அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம். உங்க வழி தவறின அப்பா, மரணத்தின் போராட்டத்துக்குள்ளாய் சென்ற யாரா இருந்தாலும் அவர்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி இந்த நாளிலே உம்முடைய பிள்ளையாய் மாற்றி அப்படிப்பட்ட பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு கிருபை செய்வீராக. அப்படியே செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். God bless you.